வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சுவையான கேரட் அல்வா செய்ய போகிறோம். இந்த வீடியோக்குள்ள வர போகிறதுக்கு முன்னாடி This video is sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students, homemakers and job seeker. Use your free time to earn, no fixed hours, work at your convenience. Just share and publish content, simple task, no selling or no referral. Have a Facebook and Instagram or YouTube account, you are already eligible. Earn daily income with instant payout starts from day 1. Send your name and qualification on WhatsApp to 999-410-4160 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கேரட் அல்வா செய்கிறதுக்காக வேண்டி 3/4 கிலோ கேரட்டு இந்த மாதிரி நல்லா துருவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான பொருளாக முந்திரி, திராட்சை, ஏலக்காய், சர்க்கரை 350 கிராம், 150 ml பால். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நான் ஏலக்காயை இதில் முழுசாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஏலக்காயை பொடி பண்ணி கேரட் வெந்த பின்னாடி அந்த பொடியை அதில் சேர்த்துக்கிட்டீங்கன்னாவே மனம் கூடுதலாக கிடைக்கும். திராட்சை வேணாம்னு நினைக்கிறவங்க தவிர்த்துக்கலாம். நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய கேரட்டை அதே கடாயில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். ஏற்கனவே 150 ml பால் காய்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பாலை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கேரட் நல்லாவே வெந்துருச்சு. இது கூட 350 கிராம் சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்து இதை கிளறி விட்டு இறக்கிட்டோம்னா போதும். ஒரு டேஸ்ட்டான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. உண்மையாகவே இந்த கேரட் அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.